பைக்கில் வந்து மோதிச்சு. ஆனால் அது மோதின வேகத்தில் நாங்கள் அப்படியே பைக்கோட கீழே விழுந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். நானும் விழலை, பாஸ்டரும் விழலை, எனக்கு எந்த அடியும் இல்லை, அவங்களுக்கு எந்த அடியும் இல்லை, பைக்குக்கு எந்த சேதமும் இல்லை. அல்லேலூயா. இப்படி நிறைய காரியத்தை சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் கர்த்தர் நடத்தி வந்த பாதையெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆபத்துகள் வந்த பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாத்திருப்பார். அல்லேலூயா. அதை நினைத்து நாம் என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அதே போல் நிறைய முறை நான் வழிக்கு கீழே விழக்கூடிய சூழ்நிலை நிறைய முறை வந்திருக்கு. ஆனால் விழுற மாதிரி வரும், ஆனால் கர்த்தர் விழாமல் என்னை தாங்கி இருக்கிறார். நான் நிறைய முறை சொல்ல முடியும். நிறைய முறை வழிக்கு விழுகிற தருணம் எனக்கு வந்திருக்கு. நிறைய முறை விழக்கூடிய சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் என்னை விழாமல் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ ஆபத்துகள் வந்த பொழுதோ கர்த்தர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்தார், அதிசயமாய் நடத்தினார். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல பாதுகாவலாய், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என் கன்மலை, ஆண்டவரே நீர் என் கோட்டை, ஆண்டவரே நீர் என் இரட்சகர், ஆண்டவரே நீர் நான் நம்பியிருக்கிற என் தேவன், என் துருகம், என் கேதகம் என்று சொல்லி கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தப்புவிக்கப்படுகிறதோட நம்ம நிறுத்திவிடக்கூடாது. ஆண்டவரே இந்த பெரிய ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினீரே, நன்றி அப்பா என்று சொல்லி கர்த்தருக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 6வது வசனத்தில் தாவீது சொல்றாரு, அதில் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதி போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நெருக்கம் அப்படின்னு சொன்னால் அதில் 4வது வசனம் 5வது வசனத்தில் பாருங்கள், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையின் நெருக்கத்தில் தான் அவர் சொல்றார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்னொன்று, யாரால அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே பிராக்கெட்டில் போடப்பட்டிருக்கிற பாருங்க, தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. சவுல் அவனுக்கு சத்துருவாய் எழும்பினான். அவன் மாத்திரமல்லையா, மற்றும் இன்னும் அநேக சத்துருக்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நெருக்கம் அவனுக்கு வந்தது என்று சொன்னால், மரண கட்டுகள், பாதாள கண்ணிகள் அவனுக்கு வந்தது. அந்த சூழ்நிலையில தான் சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். அவனுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கம் வந்த பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ நமக்கும் நெருக்கம் வரும் பொழுது யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு நெருக்கங்கள் எப்படியெல்லாம் வரும் என்று சொன்னால், முதலாவதாக மனிதர்களால், பிசாசுனால நெருக்கங்கள் வரும்.